ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நமக்கு இந்த மாதம் சங்கீதம் 34:1 நமக்கு ஆதார வசனமாகவும் வாக்குத்தத்த வார்த்தையாகவும் நாம் துதி செலுத்த வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு கூட தேவன் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தை, கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொன்ன அந்த வார்த்தைகளின் சாராம்சத்தை அந்த வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, அநேக காரியங்களிலிருந்து நீதிமானை கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த அதிகாரம் முழுவதிலும் வாசிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் ஆதாரத்திற்காக சங்கீதம் புத்தகம் 34 சங்கீதம் 4 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கிவிட்டார். அநேக காரியங்களுக்கு நீங்களாக்கி விட்டார் என்று இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், ஆகையால் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அநேக பயங்கள் மனுஷருக்கு இந்த உலகத்திலே உண்டு. என்னென்ன பயங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறார் என்று சொல்லி ஒரு 4 காரியங்களை நாம் வேகமாய் பார்த்து முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இவையெல்லாம் நமக்கு தெரிந்த பகுதிகளும் தெரிந்த வேதவசனம் தான். ஆவியானவர் நம்மோட கூட பேசுவாராக. ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 3:10. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோற்றத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். இது ஆதாம் தேவனோடு பேசுகிறதான ஒரு வார்த்தை. தேவனிடத்திலே சொல்லுகிறான், நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன். நான் தேவரீருடைய சத்தத்தை கேட்டேன். இவ்வளவு காலங்களாய் தேவரீருடைய சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டேதான் இருந்தான் என்று சொன்னேன். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார். அனுதினமும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தவர்களுக்கு ஒரு நாள் வந்தது, ஒரு பயம் வருது, நிர்வாணி என்கிற பயம். அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நிர்வாணி என்று யார் சொன்னது? அந்த முந்தின அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். நிர்வாணிகளாய் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் மூடி இருந்தது கர்த்தருடைய மகிமை. ஆகையால் அவர்களுக்கு வெட்கம் உண்டாகவில்லை. ஆனால் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு, கர்த்தருடைய தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு மனம் இல்லாமல் சத்தத்தை கேட்பதற்கு அவருடைய சந்நிதியிலிருந்து விலகி போனார்.
கேட்காமல் இருப்பதற்கு. சத்தம், கர்த்தருடைய சத்தம் தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய சத்தம் அது. அப்படியானால் இயேசுவின் வல்லமை ஊழியமாயிருக்கட்டும், அல்லது நம்முடைய ஒவ்வொருவரின் தனிப்பட்ட ஜீவியமாயிருக்கட்டும், அல்லது நம்முடைய சபையாயிருக்கட்டும், நம்முடைய குடும்பமாயிருக்கட்டும், நம்முடைய சமுதாயமாயிருக்கட்டும், நம்முடைய தேசமாயிருக்கட்டும், தேவன் உலாவி வருகிற இடமாய்தான் ஆண்டவர் அதை உண்டாக்கி வைத்திருக்கிறார். தோட்டத்தை உண்டாக்கி அதிலே மனுஷனையும் கொண்டு வந்து விட்டு அதிலே தேவன் உலாவி கொண்டு வந்தார். தேவன் உலாவி தம்முடைய சத்தத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி போனதான இந்த ஆதாமும் ஏவாளும் தாங்கள் நிர்வாணியா இருப்பதினாலே பயம் வந்தது. அவர்கள் நிர்வாணியாயிருந்தும் நிர்வாணிகளாய்தான் உண்டாக்கப்பட்டார். அவர்களுக்கு தோலுடையோ அத்தியிலையுடையோ அல்லது வேறே நாம் உடுத்துக்கிற வஸ்திரங்கள், விதவிதமான வஸ்திரங்களும் உடையாய் அன்றைக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாமல் என்றைக்கு தேவ சந்நிதியை விட்டு தேவனுடைய சத்தத்தை கேட்பதை மறுத்து விலகி போனார்களோ அன்றைக்கு அவர்களுக்குடைய நிர்வாணம் வெளிப்பட்டது. அந்த நிர்வாணத்தின் நிமித்தமாய் பயமும் வெளிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மனுஷனே காலப்போக்கிலே என்ன செய்து விட்டது? தேவன் பேசுவார், அவர்களோடு தேவன் அண்டைக்கு வருவார். ஆனால் மறுபடியும் 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 மனுஷன் பாவம் செய்து தேவனை விட்டு விலகுகிற அனுபவத்தை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, யூத ஜனங்களை குறித்து, அவர்கள் பாவங்களை குறித்து உணர்த்தும் போது தேவனை விட்டு விலகுகிறவர்களை குறித்து ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 23 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எசேக்கியேல் 23:17. அப்பொழுது பாபிலோன் புத்திரர் அவள் அண்டையிலே சிநேகம் சம்யோகத்துக்கு வந்து தங்கள் வேசித்தனங்களால் அவளை தீட்டுப்படுத்தினார்கள். அவள் இவர்களால் தீட்டுப்பட்டு போன பின்பு அவள் மனது அவர்களை விட்டு பிரிந்தது. இவ்விதமாய் அவள் தன் வேசித்தனங்களை வெளிப்படுத்தி தன்னை நிர்வாணமாக்கின போது என் மனம் அவளுடைய சகோதரியை விட்டு பிரிந்தது போல அவளையும் விட்டு பிரிந்தது. அவள் எகிப்து தேசத்திலே வேசித்தனம் பண்ணின தன் வாலிபத்தின் நாட்களை நினைத்து தன் வேசித்தனங்களில் அதிகரித்து போனாள். என்ன சிஸ்டர், காலையில வேசித்தனம் வேசித்தனம் என்று பேசுகிறீர்களே என்று கேட்க வேண்டாம். இது சரீரத்துக்குரிய வேசித்தனத்தை ஆண்டவர் சொல்லவில்லை. இது ஆவிக்குரிய வேசித்தனம். ஆண்டவர் தான் நம்முடைய மனவாளன், ஆண்டவர் தான் நம்முடைய நேசர். இந்த நேசரை விட்டு பிரிகிறதை ஆண்டவரே சொல்லுகிறார். இது யூதாவுக்கு சொல்லுகிறார். உன் சகோதரி என்று சொல்லும்போது இஸ்ரவேல் எகிப்தை நாடி 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 சென்ற அந்த எகிப்தை குறித்தும் மன்னிக்க வேண்டும், தன் சகோதரி என்று சொல்லும்போது இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் யூதா தேசத்தாரையும் குறித்தும் ஆண்டவர் சொல்கிறார். இந்த சந்நிதியை விட்டு நீங்கள் விலகி போனதினால் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்துதான் நான் விடுவித்து கொண்டு வந்தேன். ஆனால் உன் சகோதரியாகிய இஸ்ரவேலோ என்ன செய்கிறார்? அந்த எகிப்தின் காரியங்களை தான் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு திரும்பி போகிறது. அவளை நான் வெறுத்தேன். அவளுடைய வேசித்தனம் எகிப்தை சார்ந்திருந்தது. ஆனால் நீ யூதாவோ உன்னுடைய வேசித்தனம் பாபிலோனுக்கு அடிமையாக விற்கப்பட்ட போது அந்த காரியங்களை கற்றுக்கொண்டு அதையெல்லாம் செய்து கொண்டு வருகிற ஒரு வேசித்தனம் என்று ஆண்டவர் தம்மை விட்டு விலகுகிற தேவ ஜனங்களை குறித்து சொல்லுகிறார்.
உன் வேசித்தனத்தினாலே நீ நிர்வாணமாயிருக்கிறாய். அப்படியானால் அதற்கு மூடுவதற்கு வஸ்திரம் தேவையாயிருக்கிறது. நோவா குடித்து வெறித்தவனாய் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அவன் குமாரனும் காம் அந்த நிர்வாணத்தை பார்த்து தன் சகோதரர்களுக்கு அறிவித்தார். ஆனால் தன் சகோதரர்களோ என்ன செய்கிறார்? பின்புறமாய் அந்த நிர்வாணத்தை மூடுகிறார். ஆகையால் நிர்வாணத்தை பார்த்தவனுக்கு அவனுடைய சந்ததியாருக்கு ஒரு சாபத்தை வைத்து விட்டார் நோவா. இந்த பிள்ளைகள் சேமும் யாப்பேத்தும் தன் தகப்பனின் நிர்வாணத்தை பாராதிருந்தபடினால் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்தார். சேமின் வம்சத்திலே வந்தவர்கள் தான் ஆபிரகாமும் அவருடைய சந்ததியார். அப்படியானால் நம்முடைய சந்ததியார் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த நிர்வாணி என்கிற இந்த பயத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் போது இது ஆண்டவராகிய ஆவியானவர் 7 சபைகளுக்கு, ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு சொல்லுகிற சத்தியமாக இருக்கிறது. இது சபையாகிய நமக்கும் இந்நாட்களின் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. ஆலயமாகிய சபையாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. ஆகையால்தான் முதல் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 7 குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவுகிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 7 நட்சத்திரங்களை கையில பிடித்திருக்கிறார் சொன்னா அந்த 7 சபைக்குரியதான ஊழியக்காரர்கள் தலைவர்களை கரத்திலே வைத்து அவர்களுக்கு சொல்லி இந்த சபைக்குள்ளே அவர் உலாவி வரும்படியாக தான் இந்த சத்தியங்களை எடுத்து உரைத்திருக்கிறார் யோவானுக்கு. இது வெளிப்படுத்தின விசேஷம், இது சுவிசேஷம் அல்ல, இது விசேஷம். அப்படியானால் இந்த லவோதிக்கியா என்கிறதான 6வது சபைக்கு அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்கிறார். 15 வாசிக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயில் என்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியா நீ ஐஸ்வர்யவானம் ஆகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாக அளவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனந்திரும்பு என்று இந்த சபைக்கு சொல்லுகிறார். இந்த சபை தான் நிர்வாணி நிர்வாக்கிசாலி தரித்திரன் குருடன் என்பதை அறிந்திருந்தும் நான் அப்படி இல்லை என்று. இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய ஜீவியம் அப்படித்தான். நான் உங்களை குறை சொல்லவில்லை, என்னையும் சேர்த்துதான். நான் முன்பு ஜெபித்த மணி நேரங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறேனா என்று சொன்னா இல்லை. ஊழியங்களை நிறைய செய்றேன், ஊழியத்திற்காக அதிகமான நேரத்தை கொடுக்கிறேன், ஊழியத்திற்கென்று அதிகமான பிரயாசங்களை எடுக்கிறேன். ஆனால் ஜெபத்திலே நான் குறைவுள்ளவளாக தான் இருக்கிறேன். வேத வாசிப்பிலும் பல மணி நேரங்கள் முழங்காலில் நின்று வேதத்தை வாசித்தவள். ஆனால் இன்றைக்கு காலையிலே ஒரு கடமைக்கென்றுதான் வேதத்தை வாசிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நானும் தான் வந்திருக்கேன். நம்மில் எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்ளுவோம்?
ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். இல்லையானால் இந்த லவோதிக்கிய சபையை போல அனலும் இல்லை குளிரும் இல்லை, வெதுவெதுப்பாய்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இங்கே நீ அப்படி இருந்தும் நீ அதை கண்டுகொள்ளாமல் இருந்தால்தான் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். நீ ஐஸ்வர்யனாகும்படி உடமிடப்பட்ட பொன்னை நான் கொடுக்கிறேன். அது விசுவாசத்தை குறிக்கிறது. கடைசி காலத்திலே நமக்கு வேண்டிய விசுவாசம். அடுத்து நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரம். அது நாம் இப்பொழுது உடுத்திக் கொள்ளுகிற வெண்வஸ்திரம் இல்லைங்க. இங்கே சிலர் பிரதிஷ்டை நிமித்தம் வெண்வஸ்திரம் உடுத்திக் கொள்கிறோம். ஆனால் அதை இங்கே குறிக்கவில்லை. இது எதை குறிக்கிறது? நமக்கு ஆண்டவர் கொடுத்த கரை திரையற்ற வஸ்திரம், ரட்சிப்பு என்னும் வஸ்திரம், துதி என்னும் அபிஷேகத்தின் வஸ்திரம், ஞான ஸ்நானத்தின் வஸ்திரம். இதெல்லாம் வஸ்திரங்கள். இதையெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும்? இழந்து விடக்கூடாது. நம்மை நேசிக்கிறதுனாலே ஆண்டவர் கடிந்து கொண்டு இந்த உபதேசங்களை நமக்கு கொடுக்கிறார். இந்த கடைசி கால உபதேசங்களை நாம் இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்திலே நாம் பெற்றிருக்கிறதுக்கு பாக்கியசாலிகள். இன்னும் ஆழமாய் இன்னும் ஆழமாய் இன்னும் ஆழமாய் எவ்வளவு தூரம் போக முடியுமோ நம்மை கொண்டு செல்லுகிற ஒரு வல்லமை உள்ள ஒரு இயேசுவின் வல்லமை ஊழியத்திலே கர்த்தர் என்னை வைத்திருக்கிறபடினால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மை வைத்திருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த பாக்கியம் இல்லைங்க. இன்னைக்கு கடிந்து கொண்டு சபையிலே போதித்தான் பாஸ்டர் என்னதான் குறை சொல்றாருன்னு அடுத்த வாரம் அடுத்த சபைக்கு போற எத்தனையோ விசுவாசிகள் உண்டு. அதுக்கு அடுத்த வாரம் அடுத்த சபை, இப்படி சபை சபையாய் அலைகிற தங்கள் இருதயத்துக்கு ஏற்ற போதகர்களை நாடி தேடுகிறவர்களாய் நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த சபையை, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியத்தில் நிலைத்து நிற்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற ஜீவியம் போய் நான் என்னுடைய நிர்வாணத்தை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் நிர்வாணி என்று ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் அந்த வஸ்திரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் ஜாக்கிரதையோடு கூட நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். கர்த்தர் கொடுத்த 7 விதமான வஸ்திரங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் வருமளவும் நாம் காத்துக்கொள்ளும் போது பரலோகத்துக்கு நாம் போகும்போது அவர் நமக்கு வெண் வஸ்திரம் கொடுப்பார். வெண்ணாடை தரித்து அவரை நாம் போற்றி துதிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை குறித்த ஒரு பயம் மனுஷருக்கு இருக்கிறது. முதலாவது நாம் பார்த்தோம், நாம் நிர்வாணி என்கிற பயம். அது பாவத்தினாலும் தேவனுடைய சந்நிதியிலிருந்து விலகுகிறதினாலும் உண்டாகிறது. அவர் நம் நடுவில் உலாவி வருவதற்கு அது இடம் கொடுக்காமல் நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து பிரித்து விடுகிறார். இந்த நிர்வாணி என்கிறதான பயம். ஆனால் அவரிடத்திலே நாம் வரும்போது அவர் கொடுத்திருக்கிற வஸ்திரங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ளும் போது அவரோடு கூட இந்த நிர்வாணி என்ற பயத்துக்கு நம்மை நீங்களாக்கி விடுவார். இரண்டாவதாக நாம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 2 நாளாகவும் 20 1-3. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட, இது சேயீர் மலை தேசத்தார் என்பதுதான் அந்த அப்புறத்தில் அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட என்று அடுத்த வசனங்களிலே 23ஆம் வசனத்துல எல்லாம் நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். அது சேயீர் மலை தேசத்தார். அவர்கள் மூவரும்
என்ன செய்கிறார்கள்? யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதி ஆகிய ஆசோசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். இங்கே யுத்தத்திற்கு ஒரு பயம். நாம் ஏற்கனவே சங்கீதம் 34 வாசிக்கும் பொழுது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். இங்கே அந்த வம்ச வழியிலே வந்தவர் தான் யோசபாத். தாவீதின் வம்சத்திலே வந்த யூதாவின் ராஜா தான் இந்த யோசபாத். இவருடைய காலத்திலே ஒரு பெரிய யுத்தம். ஒரு கூட்டத்தார் அல்லங்க, ஒரு 3 கூட்டத்தார். அம்மோன் புத்திரர், அவர்களோடு கூட இந்த மோவாப் புத்திரர், இவர்கள் இருவரும் யார்? இந்த லோத்தின் அருவருப்பின் புத்திரர்கள். லோத்தின் வம்சத்திலே வந்த அம்மோன் புத்திரன், மோவாப் புத்திரர், இவர்கள் அருவருப்பின் புத்திரர். சேயீர் மலை தேசத்தார் யார்? ஏசாவின் புத்திரர். நாம் அதை ஆதியாகமத்தின் புத்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். சேயீர் மலையை நான் அவனுக்கு கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் இந்த மூவரும் இஸ்ரவேலுக்கு விரோதமானவர்கள், தேவ ஜனங்களுக்கு விரோதமானவர்கள் மூவரும் ஒன்று கூடி அவர்கள் யுத்தத்திற்கு புறப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவம் நிச்சயமாய் நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்றுதான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இல்லையானால் இந்த அதிகாரத்தை முழுவதுமாய் நாம் வாசிக்கும் பொழுது அதை நாம் நன்றாய் விளங்கிக் கொள்வோம். நான் அதனுடைய ஆழத்துக்குள்ளே போக போகிறதில்லை. வேகமாய் நான் முடிக்க விரும்புகிறேன், நேரம் இல்லாத காரணத்தினால். இந்த 3 கூட்டத்தாரும் யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு வருகிறார்கள் என்று அவர் கேள்விப்பட்ட போது கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவிட்டான். என்ன நல்ல ஒரு ராஜா பாருங்க. யூதாவின் ராஜாக்களில் ஒரு சிலர் தான் இப்படி நல்ல ஆண்டவரோடு கூட நெருங்கி இருந்த ராஜாக்கள். எசேக்கியா ராஜா ஒரு ராஜா, தேவனோடு கூட நெருங்கி இருந்தவர். ஆசா ராஜா தேவனோடு கூட கொஞ்ச காலம் 35 வருடங்கள் இருந்துட்டு கடைசியிலே கொஞ்சம் விலகி போனவர். இப்படி அநேகரை நாம் பார்க்கிறோம். இந்த யூதா கோத்திரத்திலே வந்த ராஜாக்கள், அதிலே இந்த யோசபாத் கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு உபவாசத்தை யூதாவெங்கும் கூறுகிறார். என்ன ஒரு நல்ல ஒரு ராஜா யுத்தத்திற்கு போவதற்கு. அதன் பின்பு நாம் வாசித்து பார்க்கும்போது எல்லா ராஜாக்களும் யுத்த வீரர்களை தான் முன்னே நிறுத்துவார்கள். ஆனால் இந்த ராஜாவோ என்ன செய்கிறார்? யுத்த வீரர்களை முன்னே நிறுத்தாமல் துதி செய்கிறவர்களை முன்னே நிறுத்தி அதற்கு பிற்பாடு ஆயுதம் அணிந்தவர்களை நிற்க வைக்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் யுத்தங்கள் எத்தனை பெரிய கூட்டத்தோடு கூட வந்தாலும் கூட, ஒரே கூட்டமாய் நாம் இருந்தாலும் ஒரே மனுஷன்தான் இந்த யோசபாத் ராஜா. அவனோட கூட கொஞ்சம் யூத ஜனங்கள், 2 கோத்திரம் தாங்க, கொஞ்சம் யூத ஜனங்கள், கையளவு மேகம் போன்ற ஜனங்கள் தான். ஆனால் அவர்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார்கள். அவர்கள் அந்த ஜனங்களை ஜெயிக்கிறதற்கு துதித்து பாடுகிறவர்களை துதிக்கிறவர்களை முன்னே வைத்த இந்த ராஜா, அவர்கள் துதிக்கும் போது அந்த 3 கூட்டத்தாரும் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் ஒருவரை ஒருவர் சங்கரித்து கொண்டு அழிந்து போனார். யுத்தமே பண்ணாம யுத்தத்துல ஜெயம் எடுத்தவர்கள் இந்த யூத ஜனங்கள் இந்த யோசபாத் ராஜாவின் நிமித்தமாக.
ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்டார்கள். அதே 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயிலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாவின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கில் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோட கூட இருந்தார். நமக்கு விரோதமாய் எத்தனை பேர், எத்தனை ஆயிரமான மக்கள் வந்தாலும் நமக்கு கர்த்தர் அந்த யுத்தத்திலே ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். ஜெயம் கொடுக்கிற தேவன். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உயிர்த்தெழுந்த தேவன் அவர். நமக்கு உயிர்த்தெழுந்த தேவன் தான் இன்றைக்கு ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆகையால் நீங்களும் ஜெயிப்பீர்கள். எத்தனை விதமான யுத்தம் வந்தாலும் கவலைப்படாதீர்கள். அன்றைக்கு எழுத்தின்படியான யுத்தம் யோசபாத்துக்கும் யூதா ஜனங்களுக்கும் வந்தது. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்திலே வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. அதைதான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே சர்வாயுத வர்க்கத்தை அணிந்தவர்களால் இந்த யுத்தத்திலே முன்னாலே நில்லுங்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் அல்ல. அன்றைக்கு யோசபாத்துக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருந்த யுத்தம். ஆனால் அவன் கர்த்தரை தேடினதினாலே அந்த யுத்தத்தின் பயத்துக்கு கர்த்தர் நீங்களாக்கி விட்டார். உங்களையும் என்னையும் அப்படித்தான் நீங்களாக்கி விடுவிக்க கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் கர்த்தரை தேடாமல், உபவாசிக்காமல், ஆண்டவரோடு கூட நடக்காமல், ஆண்டவருக்கென்று நிற்காமல், வைராக்கியம் பாராட்டாமல் இருப்போமானால் நாம் யுத்தத்திலே தோற்று போவோம். யுத்தம் பண்ணுகிறது கர்த்தருடையது. அதிலே தோற்று போகிறோம் என்று சொன்னால் அது என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இல்லை என்று அர்த்தம். எத்தனையோ யுத்தங்கள் நடந்தது வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். அநேக யுத்தங்கள் தோல்வியுற்ற யுத்தங்கள் இருக்கிறது. பெலிஸ்தியரோடு சவுலும் அவன் குமாரனும் யுத்தம் பண்ணின போது தோற்று போனார்கள். இஸ்ரவேல் கோத்திரத்தார் 12 கோத்திரத்தாரும் இணைந்திருந்த காலம் அது. ஆனால் இங்கே யோசுவாத்தின் காலத்திலே ஒரு சின்ன கூட்டம் தாங்க, 2 கோத்திரம். அதனால்தான் 3 பேர் சேர்ந்து வந்தாங்க, 3 கூட்டத்தார் சேர்ந்து வந்தாங்க. இந்த பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன பயம்? உங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்களை குறித்த யுத்தத்தின் பயமா? இந்த தீர்க்கதரிசி சொன்னது போல இந்த நாட்களிலே நீங்கள் பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். நீங்கள் அல்ல யுத்தம் பண்ணுகிறது, கர்த்தரே உங்கள் யுத்தத்தை உங்களுக்கு நடத்த போகிறார். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10000 பேர், 11000 பேர் வந்தாலும் ஒரே ஆளா நீங்களும் நானும் ஜெயிக்க முடியுங்க. அந்த விசுவாசம் இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு தந்துடுவாராக. அந்த பகுதியை வாசிக்கும் போது, நம்ம கடைசியில வாசிக்கும் போது, அவர்கள் 4 நாட்களாய் அந்த கொள்ளை பொருளை சேகரித்துக் கொண்டிருந்தார்கள். என்ன எண்ணிக்கைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார்கள். ஒரே மனுஷன் யூதா கோத்திரத்தின் அந்த யோசபாத் ராஜா, அவனோடு கூட இருந்த அந்த யூத ஜனங்கள் 2 கூட்டம். ஒரு ராஜா
2 கோத்திரம். ஆனா அவர்களுக்கு எதிரிட்டு வந்த 3 கூட்டத்தார், 1, 2, 3. அங்கே நாம் பார்க்கும் பொழுது 4ஆம் நாளிலே 26ஆம் வசனம், 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா எனும் பேர் தரித்திருந்தது. அவர்கள் 4 நாட்களாய் 3 நாளாய் கொள்ளையிட இட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது என்று 25ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 3 நாட்களா கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க அவங்க பொருட்கள். 4ஆம் நாளிலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த எண்ணிக்கைகளையும் கவனித்து பாருங்களேன். நாம் ஒருவராய் இருக்கலாம், நம்மோடு கூட இன்னும் 2 பேர் இருக்கலாம். நம்முடைய குடும்பத்திலோ சகோதரரோ சகோதரி, ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் சிஸ்டர், என்னோட ஒருத்தர் தான் ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறீர்களோ, யுத்தம் உங்களுடையது அல்ல, அது கர்த்தருடைய யுத்தம். அவர் உங்களை இந்த யுத்தத்திற்கான பயத்திலிருந்து முதல்ல பயந்து என்றுதான் யோசபாத்தை குறித்து பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் அவன் உபவாசத்தை கூறினது போல நாமும் நம்முடைய காரியங்களுக்காய் உபவாசித்து ஜெபிப்போம். என்ன பயம் என்றாலும் தேவ கிருபையினாலே என்னால சொல்ல முடியும். எனக்கு வந்த அநேக பயங்கள், அநேக மிரட்டல்கள், அநேக யுத்தங்களிலே கர்த்தர் எனக்கு அநேக ஜெயங்களை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் ஜெயம் பெற்றுக் கொண்டுதான் வருகிறேன். ஒரே ஒரு காரியம், கண்ணீரோடு தேவ சமூகத்திற்கு போய் அழுது, ஆண்டவரே இந்த ஒரு வேளையாவது உபவாசிக்க, இந்த ஒரு நாளாவது உபவாசிக்கிறேன் என்று உபவாசித்து ஜெபித்து இன்றை வரைக்கும் ஜெயம் பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறேன். நானும் உங்களுக்கு ஒரு சாட்சி. ஆகியால் இந்த யுத்தத்திற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். 3வது 4வது காரியங்களை வேகமாய் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தினை உண்டாக்கி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறான் என்றார். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று ஆண்டவர் சொல்லும்போது, எந்த காரியங்கள் முன்னாலே நீங்கள் அந்த 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. இங்கேயும் ராஜாக்களின் யுத்தம், 5 ராஜாக்கள் 4 ராஜாக்களோடு சேர்ந்து யுத்தம் பண்ணுகிறார்கள். அதிலே கொள்ளையடித்துக் கொண்டு போன சோதோமின் ராஜாவும் போய்விட்டான். அந்த ராஜாக்களோடு அங்கே சோதோமின் ராஜாவின் மக்கள் எல்லாம் போகும்போது லோத்தும் அவனுடைய குடும்பத்தாரும் போய்விட்டார்கள் என்று ஆபிரகாம் கேள்விப்பட்டு அவன் இடத்தில் இருந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களை கூட்டிக் கொண்டு போய் 3 பவுஞ்சுகளாய் அந்த ஜனங்கள் மேலே, அந்த ராஜாக்களும் அவர்களுடைய யுத்த வீரர்கள் மேலும் பாய்ந்து இவர்களை எல்லாம் மீட்டு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய யுத்தத்தை செய்து ராஜாக்களோடு கூட பெரிய யுத்தம் செய்து தன்னுடைய சகோதரனை, அந்த குடும்பத்தை, அந்த சோதோமின் மக்களை, அவர்களுக்குரியவர்கள் பொருட்களை எல்லாவற்றையும் மீட்டுக் கொண்டு வந்தான். அந்த ஆபிரகாமை குறித்து அங்கே வாசிக்கிறோம். ஆனால் அவருக்கு ஒரு குறை இருக்கிறதுனாலே ஒரு பயம் வருகிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நீ பயப்படாதே, நீ எதற்கு பயந்து கொண்டிருக்கிறாய்? எனக்கு பிள்ளை இல்லையே ஆண்டவரே, எனக்கு பிள்ளை. பெரிய யுத்தத்தை நடத்தியவர், ஆனால் ஒரு சின்ன குறை வந்த போதோ அவர் ஆண்டவரிடத்துல பயந்து போய் நிற்கிறதை பாரு. எனக்கு குறை ஒண்ணு பெருசா கொடுத்திருக்கீங்களே ஆண்டவரே, இந்த குறை எப்படி நீங்கும்? சரி போனா போது, என்னிடத்துல உள்ள இந்த மூத்த வேலைக்காரன், அவர் என்னிடத்திலேயே பிறந்த, என்னிடத்திலேயே வளர்ந்த ஒரு என்னுடைய அடிமை மகன், அவன் இப்பொழுது நல்ல வளர்ந்திருக்கான்,
அவனை நீங்க ஆசீர்வதிங்க, அவன் தான் என் குமாரன் என்று ஆபிரகாம் சொல்லுகிறதை பார்க்க. விசுவாசிகளின் தகப்பன். ஆனால் முதலே அவிசுவாசம் அதிகமா இருந்தது, சாராளுக்கும் அதிகமா இருந்தது. ஆனால் அவர்கள் விசுவாசிகளின் பட்டியலிலே வருகிறவர்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே. எப்படி அந்த பட்டியலிலே வந்தார்கள்? முதலிலே இவருக்கு பயம், அவிசுவாசத்தினாலே வந்த பயம். அங்கேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை வழி நடத்தி செல்லுகிற வேளைகளில் எல்லாம் எல்லா நேரத்திலும் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்? நான் தான் உங்களோட இருக்கிறேனே, படகுலே படுத்திருக்கிறேன். நான் மூழ்கி போனாதானே நீங்க மூழ்கி போவீங்க. நான் தானே கப்பலின் பின்னணியில இருக்கேன். நான் என் பின்னணி முன்னால விட்டுருந்தானே நீங்க மறிப்பீர்கள். நீங்க மேல நிக்கிறீங்க. உங்களை அலை மோதி உங்கள் மேலே வீசுகிறதை காட்டிலும் என் மேலேதான் அதிகம் வீசி இருக்கிறது, என் மேலதான் அதிக தண்ணீர் பட்டிருக்கிறது என்று இயேசு அவர்களோட அற்ப விசுவாசிகளே என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்படியானால் ஆபிரகாமும் கூட முதலாவது ஒரு அற்ப விசுவாசியாக தான் இருந்தார். ஆனால் அவரை ஒரு நல்ல விசுவாசியாக, அதற்கு பின்பு கர்த்தருடைய வாக்கு தத்துவமும் உடன்படிக்கையும் அவரை அந்த அதிகாரத்திலே மாற்றுகிறதை பார்க்கும். தனக்கு பிள்ளை இல்லை என்ற ஒரு குறை அதை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட சொல்லு. பெரிய யுத்தங்களை நடத்தினவர் தான். ஆனால் ஒரு சின்ன குறை வரும்போது, ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லை, சரி நீங்க ஏதோ என்னை ஆசீர்வதிக்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இந்த ஆளை வச்சு ஆசீர்வதிங்க சொல்றார். சின்ன ஒரு அவிசுவாசம். ஆனால் அந்த அற்ப விசுவாசத்தை நல்ல விசுவாசமாய், உறுதியான விசுவாசமாய் அவருக்கு மாற்றி அங்கே நாம் வாசிக்கிறோம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். 6ஆம் வசனம். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆகையால் தாங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அவருடைய பெயரும் வருகிறது. நாம் சாராளை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 18:15 அந்த தேவதூதன் வந்து அவர்களிடத்திலே சொல்லும் போது, உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், சாராள் பிள்ளை பெறுவாள் என்று சொல்லும்போது நகைக்கிறார்கள். அப்புறம் கேட்கும்போது, இல்ல நான் நகைக்கவில்லை என்று பொய் சொல்லுகிறார்கள். பயம் பயம் தன்னுடைய குறைவை அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அந்த குறைவுக்கு ஒரு நிறைவு வரும் என்றும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரே, ஆனா எனக்கு பலன் இல்லையே. ஆனால் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், அந்த சாராளை குறித்து பார்க்கும்போது, விசுவாசத்தினாலே அவள் கற்பம் தரிக்க பலன் அடைந்தாளாம். விசுவாசத்தினாலே தான் அவள் பிள்ளை பெற்றாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அற்ப விசுவாசியா இருந்த அவர்களுக்கு ஆண்டவர் அந்த அந்த விசுவாசம் இன்மை என்கிற பயத்தை நீக்கி விசுவாசத்தை அதிகமாய் கொடுத்ததுனாலே அது அவர்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகியதான் அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அந்த விசுவாசிகளின் பட்டியலிலே அவர்களுடைய பெயர் இடம்பெறுகிறது. அதை காட்டிலும் நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வசனம் அந்த எபிரேயர் 11 கடைசி 2 வசனங்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா மன்னிக்க வேண்டும். அது 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தின் 39ஆம் வசனம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்களாம். நாம் ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு இந்த தேசத்திலே பரதேசியாய் இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவன் சுதந்திரிக்கிறதுக்கு விசுவாசத்தோடு இருந்தானாம். தன் குடும்பத்தாரோடு தன் பிள்ளைகளோடு கூடாரங்களிலே வாசம் பண்ணினார் என்று சொல்லுகிறது. ஆனால் இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் விசுவாசித்திருந்தும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்களாம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாகவே நியமித்திருக்கிறாருங்க. உங்களையும் என்னையும் எப்படி ஒரு விசுவாச ஜீவியத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது விசுவாசித்து அவரை தரிசிக்க வேண்டும் என்று நம்மை விசுவாசத்தை கொடுத்து
நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். நம்ம எத்தனை பெரிய பாக்கியம்! நாம் இதை இழந்து விடக்கூடாது. ஐயாதான் லூக்கா 18:8 அவர் சொல்லும் போது சோர்ந்து போகாமல் ஜெபிப்பாங்க. ஆனால் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? இரவும் பகலும் ஜெபிக்கிறாங்க, சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன், ஆனாலும் விசுவாசத்தை காண்பாரோ? நாம் அந்த விசுவாசத்தை காண மாட்டார் என்ற பட்டியலிலே நாம் இருந்து விடாமல் விசுவாசித்து நாம் நன்மைகளை பெற்றுக் கொள்வோம். அவிசுவாசம் என்கிறதான அந்த குறைவுகளை நீக்குகிற, குறைவுகளை குறித்து இருக்கிற பயம், நமக்கு என்ன குறை இருக்கிறது அதை நாம் ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம். அதிலிருந்து முழுமையாய் ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். நேற்று தினத்திலே நல்லதொரு சாட்சியை நாங்கள் தினந்தோறும் ஆராதனையிலே கேட்டோம். ஒரு அருமையான சகோதரி 10 வருடங்கள் குழந்தை இல்லாமல் இயேசுவின் வல்லமை ஊழியத்திலே கடந்த ஆண்டிலிருந்து இணைந்து இந்த வருடத்திலே ஆண்டவர் அவர்கள் இப்பொழுது சில மாதங்களாக கர்ப்பிணியாய் இருக்கிறார்கள். டாக்டர்ஸ் கைவிட்ட நிலைமையிலும் டாக்டர்ஸ் சொன்னாங்களாம், உங்களுக்கு இயற்கையாய் குழந்தையே பிறக்காது, செயற்கை முறையிலும் அவர்கள் அனுபவித்து அதிலும் பிறக்கவில்லை, அதுவும் ஃபெயிலியர் ஆனது. கடைசியாய் சொல்லிவிட்டாங்க, இயற்கையாய் பிறக்காது, ஆனால் இயற்கையாய் கற்பம் தரித்திருக்கிறார். கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்பதை நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்திலே கர்த்தர் நிரூபித்து கொடுத்திருக்கிறார். ஆகையால் ஒருவரும் அவிசுவாசத்தை வைத்திருக்காமல் அவிசுவாசம் என்ற பயத்தை, நம்முடைய குறைவுகளையே சொல்லிக் கொண்டே இராமல், ஒரு யுத்தத்தை நடத்திய ஆபிரகாமுக்கு அவிசுவாசம் நடந்தது, ஆனால் விசுவாசித்த போதோ நீதிமானாக எண்ணப்பட்டார். நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் கடைசியா எதற்காக நாம் பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் ஒரு சில நிமிடங்களிலே நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் வாசிக்கும் பொழுது, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்கள். நம்முடைய சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டாங்க. இனி வரும் காலங்கள் நம்முடைய சரீரத்தை கொல்ல வல்லவர்கள் அநேகர் எழும்புவார்கள், தெய்வ பிள்ளைகளை கொல்லுவார்கள், பரிசுத்தவான்களை நெருக்குவார்கள், நசுக்குவார்கள் என்று அந்த 7 கால ஜெபத்திலே அந்த காலங்களை குறித்து போதகர் பேசின போது சொன்னார். அப்படியானால் இனி வரும் காலம் சுலபமான நாட்கள் இல்லை, ஆனால் வைராக்கியமாய் கர்த்தருக்காய் நாம் ஜீவிப்போம் என்று சொன்னார். நாம் தான் விசேஷித்தவர்கள். ஏன்னா நம்முடைய தலையில் உள்ள மயிலெல்லாம் என்ன பட்டிருக்கலாம், தலை சீவிரம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு முடி கொட்டுகிறது, ஆண்களுக்கும் கொட்டுது, பெண்களுக்கும் கொட்டுது. யாராவது அது ஒரு நாளாவது எண்ணி இருக்கிறோமா? நான் எண்ணினது இல்லைங்க, ஒரு நாளும் எண்ணினதில்ல, ட்ரை பண்ணதும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவர் எண்ணி வச்சிருக்கிறாரு, அவர் எண்ணினதை நான் எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஆண்டவர் வெண்மையான முடியை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா அதை நான் கருப்பாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரே சொல்லிவிட்டார். 5ஆம் அதிகாரத்திலே அவரே சொல்லிவிட்டார். அதிலே ஒன்றை நீ வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் முன்னால் கூடாதே. வெண்மையாக்கவும் என்னால முடியாது, எனக்கு வயசாயிடுச்சு, ஒரு முடி கூட கருப்பாக்க வெள்ளையாகலையே அப்படின்னு வெள்ளை பெயிண்ட் அடிச்சுக்கவும் முடியாது. எனக்கு வயசு கொஞ்சம் தானே இருக்குது, எனக்கு கருப்பா வெள்ளையை அடிச்ச முடி கருப்பாக்கலாமே என்று அதையும் செய்ய கூடாதே என்றால் அதை என்னால கூடும் என்று நான் அதை செய்யக்கூடாது. நம்முடைய தலையில் உள்ள மயிலெல்லாம்
என்ன பண்றது, எவ்வளவு விசேஷித்தவர்கள் நாம் ஏன் கவலைப்பட்டு சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டும்? இனி வரும் நாட்கள் அது கொடிய காலம், கொடிய காலம் என்று அறிவீர்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொடிய காலம், பயங்கரங்கள் நடக்குங்க. பரிசுத்தமாய் நாம் ஜீவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மால ஜீவிக்கவே முடியாது என்ற ஒரு காலம் வரும். ஆனாலும் நாம் ஜீவிக்க வேண்டும். உண்மையாய் ஜீவிக்க முடியாது என்ற காலம் வரும். ஆனாலும் நாம் உண்மையாய் ஜீவிக்க வேண்டும். விசுவாசமாய் ஜீவிக்க முடியாது என்ற காலம் வரும். ஆனாலும் நாம் விசுவாசத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் யுத்தங்கள் வரும். ஆனாலும் நாம் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்க சொல்லுகிறார். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ள வல்லவரான எனக்கு நீங்கள் பயப்படுங்க. மற்ற எதை குறித்தும் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். இந்த வசனத்தை குறித்து வைத்துக் கொண்டுவோம். மத்தேயு 10:31 கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக இந்த நாளிலே கொடுக்கிறார். நீங்கள் பயப்படாதீர்கள். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுகிற தேவன். நிர்வாணி என்று நிர்வாணத்தை குறித்த பயமா? தேவ சந்நிதியை விட்டு விலகி விட்டீர்களா? திரும்ப அவரண்டை வந்து விடுங்கள். இந்த பயத்திலிருந்து உங்களை நீங்களாக்கும். உங்களுக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு எழும்பி வருகிறார்களா? பயப்படாதீர்கள். அந்த யுத்தம் கர்த்தரே நின்று செய்வார். உங்கள் குறைவுகளை குறித்த பயமா? இது இல்லை அது இல்லைன்னு 2 வருஷம் குழந்தை இல்லை, 10 வருஷம் இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்று சொன்னார். 2 வருஷம் இல்லாதவங்களுக்கு 3ஆவது வருஷத்துல கொடுக்க மாட்டாரா? 7 வருஷம் இல்லாதவங்களுக்கு 8ஆவது வருஷத்துல கொடுக்க மாட்டாரா? இந்த அற்புத தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நம்முடைய குறைவுகளையே சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம். எனக்கு இந்த வியாதியிலிருந்து சுகம் இல்லைங்க, இந்த காரியத்திலிருந்து விடுதலை இல்லைங்க, இந்த கடன்ல இருந்து விடுதலை இல்லைங்க சொல்லாதீங்க. குறைவுகளை நீக்குகிறவர் நம்முடைய தேவன். அந்த குறைவுகளில் இருக்கிறதான பயத்தை நீக்கி கொடுக்கும். கடைசியா ஆண்டவர் இந்த சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நாம் விசேஷித்தவர்கள். நம்முடைய ஆத்மாவை மீட்டிருக்கிறார். ஆகையால் இந்த ஆத்மாவை கொல்ல வல்லவரான அவருக்கு மட்டும் நாம் பயந்து அவரை தேடி ஜீவிப்போம் என்று சொன்னார். நிச்சயமாக இந்த எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவார். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே, அருமையான கால வேளையில எங்களுடைய எல்லா பயத்துக்கும் எங்களை நீங்களாக்கி விடுகிற தேவன் தாவீதை கொண்டு இந்த நாளிலே எங்களுக்கு பேசி இந்த வார்த்தை கொடுத்தீர் ஆண்டவர். நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். ஆமாண்டவரே, எங்களுக்கு வருகிற எல்லா பயத்துக்கும் நாங்கள் தியானித்த 4 பயங்கள் மட்டுமல்ல, இன்னும் என்னென்ன பயங்கள் எங்களுக்கு இந்த பூமியிலே வருகிறதோ எல்லா பயத்துக்கும் நீங்கள் ஆக்கி விட்டு எங்களை விசேஷித்தவர்களா இன்றைக்கு வைத்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி என்று சொல்றோம். தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.